வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப என்ன நடக்குதுன்னே புரியல. புதுசா கட்சிகள் வர்றாங்க, மாநாடு நடத்துறாங்க, தேர்தல் வருது, ஜெயிச்சிடுறாங்க. இப்படி பல வகையான மாற்றங்கள தமிழ்நாடு அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இப்போ புதுசா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட குடும்பத்தில இருந்து ஒருத்தங்க என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஆனா அது கண்டிப்பா நம்மளோட ரஜினி சார் இல்ல. அவங்களோட மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அந்த இயக்கத்தோட பேரு மக்கள் மேடை. அந்த இயக்கத்த ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடியோ ஒண்ணு பதிவிடுறாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, "வாங்க மக்களே, நம்ம எல்லாருமே சேர்ந்து சிஸ்டத்த மாத்துவோம். புது புது தலைவர்களை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அறைகூவல் விடுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். இப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வெளியிட்ட உடனே நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு தான் சினிமாவை தாண்டி அரசியல் அப்படிங்கிற விஷயத்துலையுமே அடிக்கடி கருத்துக்கள் சொல்லி அது வந்து மிகப்பெரிய லெவல்ல சோசியல் மீடியால வைரல் ஆகிற கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்பவுமே லதா ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ போட்ட உடனே ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவரோட எக்ஸ் பக்கத்துல புகுந்து, என்னப்பா திடீர்னு தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு இப்படி பாசம் பொங்குது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப இந்த வீடியோ முழுக்கவே லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த இயக்கத்தோட பின்னணி என்ன, ப்ளூ சட்டை மாறன் கேட்ட கேள்விகள்ல நியாயம் இருக்கா, இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பண்ண போறோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோ முழுக்க பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, முதல்ல லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த இயக்கத்தின் பின்னணி என்ன, அவங்க அதுக்காக வெளியிட்ட வீடியோல என்ன பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அந்த இயக்கத்தோட பேரு மக்கள் மேடை. அவங்க அதுக்காக வெளியிட்ட வீடியோல என்ன பேசியிருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க உங்களுக்கான தளம். மக்கள் எல்லாரும் ஒரு சக்தியா திரண்டு சமூகத்துக்கு பல நன்மைகளை செய்ய முன்வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு முக்கியமான குரூப்பை டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் இது ரொம்ப நாள் முன்னாடியே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, இங்க சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு பேசி அது மீம் டெம்ப்ளேட்டாகவும் ட்ரோல் கண்டென்ட்டாகவும் ரொம்பவே வைரல் ஆச்சு. இப்போ அவங்க ஒய்ஃபும் அந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றலாம் வாங்க மக்களேன்னு கூப்பிடுறாங்க. அண்ட் அதை தவிர ஒரு குரூப்பை முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்க. அது எந்த குரூப்னா, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி பெரிய அஃபிஷியல் பொறுப்பில் இருந்தவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க, வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து சிஸ்டத்தை மாற்றுவோம், அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையை மாற்றுவோம் அப்படின்னு இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவங்களோட வாழ்நாள் அனுபவத்தை இந்த மக்கள் மேடைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு அதை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி லதா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, உள்ளூர் அளவில், அதாவது அடிமட்ட அளவில் புதிய புதிய தலைவர்களை உருவாக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு நம்பரையும் கொடுத்து விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற கோணத்துல இருந்து பண்றாங்கன்னு கேட்கும்போது இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா ப்ளூ சட்டை மாறன் அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர்றாரு, சில கேள்விகளோட வர்றாரு. எந்தெந்த மாதிரியான கேள்விகளை அவங்க வந்து லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான கேள்விகளை ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் திரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட தன்னோட எக்ஸ்தல பதிவுல கேட்டிருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் உங்க ராகவேந்திரா திருமண மண்டபத்துல எத்தனை ஏழை மக்களுக்கு இலவசமாவோ அல்லது மிக குறைந்த வாடகையிலோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. அதாவது சொந்தமா இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம் வச்சிருக்கீங்க, அதுல என்னைக்காவது ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க குறைஞ்ச செலவுல கல்யாணம் பண்ற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களோட பாசம் எங்க போச்சு மக்கள் மேல? எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அடிமட்டத்திலிருந்து தலைவர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல அடித்தட்டு மக்களை இல்ல நடுத்தர வர்க்கத்து மக்களை எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த முதல் கேள்வியில முன்வைக்கிறார் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். இரண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க இத்தனை வருஷமா நடத்திட்டு வர்ற ஆசிரம் பள்ளியில ஏழை வீட்டு மாணவர்கள் அதிகமா இல்ல பணக்கார வீட்டு மாணவர்கள் அதிகமா படிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி நீங்க நடத்துற ஸ்கூல்ஸ்லயே இன்னாருக்கு தான் அட்மிஷன் கொடுப்பேன், இவங்க தான் இங்க படிக்கணுங்கிற மாதிரி, அதாவது அங்க வாங்குற ஃபீஸோட அளவு, அங்க இருக்கிற கல்வி கட்டணத்தோட அளவு இவ்வளவு அதிகமா இருக்கும்போது ஏழை மாணவர்கள் அதிகமா அந்த பள்ளியில படிக்க முடியாது, பணக்கார மாணவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு நடுத்தர வர்க்கத்து மக்கள் மீதும் அடித்தட்டு மக்கள் மீதும் அக்கறை இருக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற கருத்துல இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. மூணாவது கேள்வி என்னன்னா, இதெல்லாம் தாண்டி இப்ப நடிகர் விஜய் தேர்தல்ல ஜெயிச்சு அவரோட அரசியல் நகர்வுகள் பயங்கரமா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல மக்கள் மீது உங்களுக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு பாசம் அப்படின்னு, அதாவது ரொம்ப கோவமா ஏன் திடீர்னு உங்களுக்கு மக்கள் மேல பாசம் பொங்கிட்டு வருது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா பாயிண்டா கரெக்டாவே கேட்டிருக்காரு. இந்த கேள்விகள்லயும் சில நியாயங்கள் இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யறதுக்குன்னு வர்றீங்க, நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிற மக்களை எந்த விதமா நடத்திருக்கீங்க, அவங்களுக்கு என்னென்ன வகையில உதவி பண்ணிருக்கீங்கன்ற கேள்வி இங்க முக்கியமா எழும்பும். இப்ப தமிழ்நாட்டோட முதல்வரா இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களையும் இவர் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுந்தப்போ அவர் பர்சனலா எதுவும் செய்யல, ஆனா அவரோட விஜய் மக்கள் இயக்கம் நடத்துறவங்க வந்து அவரோட பிறந்த நாள் வரும்போது இந்த நோட்டு புக்கு பென்சில் எல்லாம் கொடுக்கறது, விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிற யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா இந்த இயக்கம் சார்பா போய் நின்று காசு கொடுத்து உதவி பண்றது, இப்படிலாம் நாங்க பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரிதான் கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட மனைவி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு
ஏதோ அடிமட்டத்துல இருந்து தலைவர்களை உருவாக்க போறேன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க அடித்தட்டு மக்களை நடுத்தர மக்களை எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் முன் வச்சிருக்காரு. ஏன் ப்ளூ சட்டை மாறன் இவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இப்படி பேசும்போது இந்த ஆசிரம் பள்ளியையும் அவங்களோட ராகவேந்திரா திருமண மண்டபத்தை இழுக்கிறாரு அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டெண்ணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, இந்த ராகவேந்திரா திருமண மண்டபத்தோட சொத்து வரி விவகாரம் முன்னாடி கோர்ட் வரைக்கும் போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது இந்த மண்டபத்துக்கு வரி கட்டல அப்படின்னு சொன்னப்போ வரி விலக்கு கேட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அப்ப கோர்ட் அவருக்கு ஆழம் போட்டு அதுக்கப்புறம் அந்த வரியை கட்டினாரு அப்படிங்கறது அப்ப நடந்த சம்பவம். அதே மாதிரி லதா ரஜினிகாந்த் நடத்துற அந்த ஆசிரம் பள்ளிக்கும் அந்த இடத்தோட வாடகை சர்ச்சை சிலது இருந்துச்சு சோசியல் மீடியால. அண்ட் அந்த பள்ளியோட நிதி மேலாண்மை பத்தின விஷயங்களும் சோசியல் மீடியால நிறைய தெரிவிக்கப்பட்டு இருந்துச்சு. சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் மனசுல வச்சுதான் ப்ளூ சட்டை மாறன் இந்த பதிவை பதிவிடும் போது அந்த ரெண்டு கேள்விகளையும் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறாரு. சொந்த நிறுவனங்கள்லயே மக்களுக்கு சலுகை தராதவங்க இப்ப புதுசா மேடை ஆரம்பிச்சு அதுல என்ன சலுகை தர போறீங்க, அப்படி மக்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி அந்த கேள்வியை ரொம்ப காட்டமாவே ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததா விஜய் எஃபெக்ட் கம்பாரிசன் என்ன சொல்றாருன்னா, அது என்ன விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வந்து ஜெயிச்சோடனே உங்களுக்கு மக்கள் மேல பாசம் வந்து நீங்க புதுசா மக்கள் மேடையின் இயக்கம் எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரஜினி சார் அவர்கள் ரொம்ப நாளாவே நான் தேர்தலுக்கு வருவேன், சொல்ல போனா அவரது இடைக்கால படங்கள் ஃபுல்லாவே அரசியல் சம்பந்தமாவே இருக்கும். ஃபுல்லா நான் எப்ப அரசியலுக்கு வருவேங்கிறத சொல்ற மாதிரியும் அரசியலுக்கு வந்துருவேன் என் கையில ஆட்சி வந்து அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் அவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. அவங்களுமே ரொம்ப ஆர்வமா இருந்தாரு, நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு மட்டும் வந்துட்டாருன்னா தமிழ்நாடு அரசியலோட இதே மாறிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரஜினி அவர்களோட அரசியல் வருகையில நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அவர் சொன்னதை மீம் மெட்டீரியல் ஆக்குன கதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா சரிப்பா நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவரோட ரசிகர் இயக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அதை கட்சியா மாத்துறதுக்கு ஊருக்கு ஊரு தொண்டர்கள் சேர்க்க படாத பாடுபட்டு இருந்தாங்க. வீடு வீடா போய் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இதை கொடுத்து கட்சியில சேருங்க அவர் வந்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு இப்ப டிவிக்கு தொண்டர்கள் பண்ணதே அப்ப அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடைசியில ஒரே வார்த்தை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அரசியல்ல இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு விலகிட்டாரு. இப்ப அவரோட உடல்நிலை கண்டிஷன் அது உண்மையாவும் இருக்கலாம், இல்லைன்னா அரசியல இருந்து விலகிறதுக்காக அவர் சொன்ன ஒரு பொய்யான காரணமாவும் இருக்கலாம். அது அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் அரசியல இருந்து முழுக்க முழுக்க விலகிட்டார். இப்போ இன்னொரு டாப் நடிகரா இருந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்திலேயே ஆட்சியையும் குடிச்சிருக்காரு. அப்படி ஆனதுக்கு அப்புறம் இப்ப புதுசா மக்கள் மேல பாசம் வந்து மக்கள் மேடைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு புது தலைவர்களை உருவாக்குவோன்னு திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் புதுசா கிளம்பி வர்றதை பார்க்கும்போதுதான் இங்க அரசியல் பேசுறவங்க எல்லாருமே அதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன திடீர்னு இப்படி பேசுறாங்க, அப்ப மறுபடியும் விஜய் அவர்களுக்கு போட்டியா களமிறங்குறாங்களா, மறுபடியும் இந்த சண்டை தொடருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைன்ல டிபேட்டா போயிட்டு இருக்கு. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா இயக்கம் ஆரம்பிக்கலாம், யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு ஜனநாயகத்துல இடம் இருக்கு. இப்போ உண்மையிலே திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கிற இந்த மக்கள் இயக்க மேடையில ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகளை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா அதை நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா இயக்கம் ஆரம்பிக்கலாம், யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம். அதுக்கு அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு ஜனநாயகத்திலுமே இடம் இருக்கு. இப்போ உண்மையிலே லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மக்கள் மேடைங்கிற இயக்கம் மூலமா ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகளை வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அதை பாராட்டுறதும் நம்ம தான், அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் எழுப்பியிருக்க கேள்வி இப்போ பொது மீடியாவில் பெரிய விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு. ஆமா, இந்த கேள்வி எல்லாம் கரெக்ட் தானே, இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசாச்சு, செய்தி ஊடகங்கள் அப்புறம் மீம் மெட்டீரியல்லாம் ஆச்சு அந்த வாடகை கொடுக்காத விஷயம். சோ இதெல்லாம் இருக்கும்போது இப்ப மறுபடியும் ஒரு மக்கள் மேடைன்னு ஆரம்பிச்சு வரும்போது ப்ளூ சட்டை மாறன் கேட்கிற கேள்விகள் சரியா இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் பொதுமக்கள் மத்தியில ரொம்பவே விவாதத்துக்கு உட்பட்டிருக்கு. அண்ட் ஆன்லைன்ஸ்ல இதை பத்தின நிறைய மீம்ஸ் அப்புறம் கண்டென்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே லதா ரஜினிகாந்த் ஆரம்பிச்ச இந்த மக்கள் மேடை இயக்கம் ஒர்க் அவுட் ஆகுமா, அதே சமயம் அவங்க உண்மையிலே அவங்க சொன்ன காரணத்துக்காக தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்களா, இல்ல ப்ளூ சட்டை மாறன் கேட்கிற கேள்விகள் நியாயமா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.